ஓகே, இப்போ வந்து நம்ம vlogல வந்து ஒரு கெஸ்ட் வராரு. யாருன்னு பார்த்தா none other than மாலிக். கிரேட் சாயில் மாலிக். கேஷ் சாயில் மாலிகா. கேஷ் சாயில் மாலிக் என்ன சொன்னேன் இப்போ? சரி, ஓகே ஓகே. இப்போ என்னென்னா நாங்கள் வந்து மெரினா பீச் போகிறது தான் இன்றைக்கி டாஸ்க்கு. என்னென்னு பார்த்தா இன்றைக்கி வந்து பெங்கால் சைக்ளோனில் மெரினா பீச் போகிறோம். பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து நாங்கள் கொடை கொண்டு நான் ஒரு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வாட்டர் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு. ஸோ லைக் நான் வந்து கொடை கொண்டு வந்திருக்கேன் ப்ளஸ் மென்சீஸோட இது தெரியல, ஏதோ ஒரு கேவலமாக ஜோக்கர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வந்திருக்கான். பட் எனிவேஸ் நாங்கள் வந்து 7H இங்கே ஏறணும். இங்கே ஏறிட்டு 40Aன்றது வந்து திருமங்கலம் மெட்ரோவில் போய் மாறணுமா கூகுள் மேப் சொல்லிச்சு. ஸோ பேசிக்கலி நாங்கள் வந்து மாறி நான் போகும்போது லைவாக அப்டேட் பண்ணுறேன் என்னன்ட்டு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து 7H பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ், சரி எதாவது சொல்லணுமாடா? எதாவது சொல்லணுமா? சொல்கிறதுக்கு ஒன்று கொடையை மட்டும் காமிச்சிடுறேன். இப்போ மூஞ்சே ஃபோக்கஸ் பண்ணல. அதான் அந்த கொடை வச்சு ஒருத்தர் டான்ஸ் ஆட உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. சரி, ஓகே, அப்டேட் பண்ணுறேன். Having waited for more than 15 minutes, we couldn't get any bus to the metro station, so we just stopped at this Sharato. This will tell you further about this trip. So this will hit directly to திருமங்கலம் மெட்ரோ. ஸோ அதனால் நாங்கள் வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போய்ட்டு 40A மாறணும். ஹோப்ஃபுல்லி 40A பஸ்ஸு கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் அப்டேட் பண்ணுறோம். Yes, that's it. These are our first ride. ஓகே, நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணோம்? இப்போ ஷராட்டோ பிடிச்சி இங்கே வந்து பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இங்கிலீஷ்க்கு என்னாச்சு? இங்கிலீஷ்க்கு என்னாச்சு? Okay, we come to the reach the bus stop here in Thirumangalam. ஸோ பேசிக்கலி என்னாச்சுன்னா we are going to நாங்கள் get on the 40A. 40Aல வர போகிறோம். ஸோ இதுதான் இந்த பஸ் ஸ்டாப். இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். நானும் செய்தோம். இப்போதான் இறங்கியிருக்கோம். இறங்கி நாங்கள் வெயிட் பண்ணி என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று போகும்போது மட்டும் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும். பஸ்ஸு ஒரு 10 நிமிஷத்தில் வருமா. வந்ததுக்கப்புறம் ஏறி நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு உட்காந்தா இருக்கும் ரொம்ப நேரம். பார்ப்போம். இப்போ டைம் என்னடாச்சு? கரெக்டாக உங்கள் ஃபோனில் காட்டு. ஸோ என் வாட்சில் காட்டுதா தெரில. என் வாட்சில் காட்ட முடியல. டைம் வந்து எக்ஸாக்டாக 4:17. எத்தனை மணிக்கு நான் பஸ்ஸு ஏறுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கின்னு பார்த்து இப்படி வெடிட்டு வந்துட்டான். சரி, ஓகே. We finally got into this 40A. With the people, I'm going to show you on the bus how. ஓகே, நான் லைக் பஸ் வந்து இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் எலிவேட்டடாக லெவலாக இதில் பண்ண முடியாது. அதான் பிரச்சனை. அதுக்கு நான் ஸ்னாப்சாட் எடுப்பேன். ஸோ என்னென்னா இங்கேருந்து நாங்கள் வந்து அண்ணா ஸ்கொயருக்கு இருக்கோம். ஸோ பேசிக்கலி அண்ணா ஸ்கொயருக்கு வந்து 25 rupees. ஏர்போர்ட் உள்ள அதே பஸ் இப்போ சிங்கப்பூரில் இதே பஸ் தான் வரும். என்ன கேட்டுன்னு தெரியல. சரி சரி தான் சொல்லு. ஓகே கைஸ், இப்போ அண்ணாநகரில் போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அல்ட்ரா எலக்ட்ரிஸில் போனோம். பஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மூத், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ லைக் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாக போகிறது வருதுன்றதுக்கு ஏதோ இங்கே ஃபுல்லாக விண்டோ சிங்கப்பூர் லைட்ஸ் ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு கார்டு அது மட்டும் கொடுத்தாங்கன்னா ப்ராப்பராகிடும். ஸோ லைக் பஸ் தெரியல. இதெல்லாம் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்குது. 1000 பேர் பார்த்துருப்பாங்க இங்கே உட்காந்து. பட் யா, உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்காண்டி இல்லை, உனக்காண்டி, எனக்காண்டி. அவ்வளோ வாங்க பிரச்சனை. இதுக்கு டைம் முன்னாடி காப்போம் அந்த மாதிரி. ஆமாம், இந்த மாதிரி போனோம் சுற்றணும். இந்த மாதிரி இல்லாத முன்னாடி கூட சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கு எனக்கு ஏன் நினச்சிடாதீங்க. இது ரொம்ப சரி. ஆனால் நீ வந்து இதான் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே. சரி, ஓகே. ரீச் பண்ணிட்டு இல்லை அப்படி. ஏன்னா 35 ஸ்டாப்ஸ் இருக்கான். நான் வந்து 16, 25, 24 சாரி, அதாவது 4:24க்கு நாங்கள் ஏறணும். இப்போ எத்தனை மணிக்கு இறங்குறேன்றதையும் நான் சொல்கிறேன். மெட்ரோ போயிருக்கலாம். போகும்போது நாங்கள் வந்து மெயினாக பண்ணுறோம். மெயினாக கரண்ட்லி கன்ஸ்ட்ரக்டிங் திஸ் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இங்கேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மெட்ரோவில் போயிடலாம். அதுவும் ஒரு வீடியோ வரும். ஆமாம், இன்னும் வந்து இதோட ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் இதே எங்களுக்கு ஓகே தான். ஸோ லைக் 35 ஸ்டாப்ஸ் இருக்கான். இப்போ எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் ஆனால் திருமங்கலம் மெட்ரோ வந்து 35 ஸ்டாப்ஸு. ஸோ ரீச் பண்ணி சொல்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேஸ் ரீச்ட். இவ்வளோலாம் பிரதர் தேவையில்ல. பார்த்தா சுந்தரமாவா மட்டும்தான் போப்பாரு. ஸ்டாலின் நான் பார்க்க முடியுது. ஓகே, ஏதோ பை பை பை. வந்து ஸ்னாப்சாட்டில் பதிவு பண்ணணும்னு பார்க்குறேன். எஸ், நான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அந்த ரிஃப்ளெக்ஷனில் நான் வந்து எம்ஜியை பார்த்துக்கிறேன். பேசிக்கலி ஸோ கரெக்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு. சரியா?
ஆல்மோஸ்ட் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். வந்து இறங்கும் இனிமேல் தான். ஸோ இறங்கும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிளைமேட் சூப்பராக இருக்குது, அதனால் நல்லாவும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஸ்டாப்புக்கு வந்துட்டோம், இறங்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் தான் ஸோ நாங்கள் இறங்கிட்டோம். டைம் வந்து சைடு டைம் என்ன 5:09. ஓகே, இப்போ டைம் வந்து 5:09. நாங்கள் க்ராஸ் பண்ணி பீச்சுக்கு போகணும். ஆக்சுவலாக கிளைமேட் சூப்பராக இருக்குது, பீச்சுமே நல்லா தான் இருக்குது. சரிடா, சொல்கிறியடா? சொல்கிறதுக்கு ஒரு மயிலும் இல்லை. நான் அப்போ கீழே பார்க்க நினைக்கிறீங்க, வாட்சில் நான் வந்து வியூ ஃபைண்டரை வச்சு பார்த்துட்ருக்கேன். சரியா? ஓகே, அவ்வளோ தான். இங்கே இருக்குது இந்த ரெட்டில். ஸோ யா, நல்லா இருக்குது. இப்போ போகிறோம் க்ராஸ் பண்ணால் பீச் வந்துடும், கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பீச்சுக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா தனியாகவே இருக்குது நடுவில், பீச்சுக்கு நடுவில் தனியாக இருக்குது. ஆமாம், இங்கேருந்து பீச்சு பார்க்க போகிறதுக்கு போட் எடுத்து போகணும்னு சைடு சொல்கிறான். பட் யா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது லைக் சூப்பராக இருக்குது, லிட்டராக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இதுவே செட்டிங்கே சொல்லுறதுக்கு இந்த வெதர் இதெல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு பிளான் என்னவாக இருக்குன்னா, இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு நான் பேசுறது கூட கேட்குதான்னு தெரில, பட் கேட்ட வரைக்கும் இங்கேருந்து சுற்றிட்டு. ஆமாம், சைடு வந்து கார்ன் வாங்கினா, ஸ்வீட் கார்ன், மசாலா கார்ன். அது பேசிக்கலி மசாலா போட்டு கொடுப்பாங்க. ஸோ கார்ன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அதெல்லாம் திருப்பி நாங்கள் பஸ்லேயே வீட்டுக்கு போயிடுவோம் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஆர் மெட்ரோ ட்ரை பண்ணலாம், வீட்டுக்கு போக என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுதான் பீச். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ளவுட்ஸ்லாம் லிட்டரில் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்ல இதாக இருக்குது. கையில் நாங்கள் வரைக்கும் நல்லா இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து குப்பையெல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் குப்பை இதுவாக தெரியுது. மிச்சபடி ஒர்த்தான்னு கேட்டால், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து தான். ஆக்சுவலாக நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து இன்றைக்கி எப்பயாச்சும் தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது வந்து இப்போ என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னும் போது யா, வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சைன் பை 3 பீச்சுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு லஞ்ச்லாம் சாப்பிட்டு வந்தேன். நான் பேசுறது கூட கேட்க தெரியல, பட் கேட்டால் நல்லாயிருக்கும். ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்குது பீச். எனக்கு என்ன சொல்கிறது, சைலண்டாக உட்காந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பீச்சை பார்த்துட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், கிளம்புறோம். எஸ், அதோட நாங்கள் அதான் வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ எப்படி போகிறோன்றத விளாக் எடுக்க முடியுதான்னு தெரியல, ஏன்னா என் ஃபோனில் வந்து 22% தான் சார்ஜ் இருக்குது. என் ஃபோனில் விளாக் எடுக்க நினச்சாலும் அது வந்து நடக்காத காரியம். ஆமாம், அதனால் என் ஃபோனை வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கு போய் ரீச் ஆக முடியும். ஸோ யாரில் அசிங்கப்படுத்தலாம் தான் ஒன்று நான் அசிங்கப்படுத்துவேன், இல்லாட்டே ஒன்று ஃப்யூச்சரில் மேபி என் ஒய்ஃப் பார்க்கலாம் இந்த வீடியோஸ்லாம். அப்படி பார்த்தா எனக்கு வந்து அது நம்பிக்கை இல்லை. இவர் இந்த வீடியோ வந்து நான் காமிப்பேன், நீ நான் உன் ஒய்ஃபு என் ஒய்ஃபு உட்காந்து இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ யா, இந்த இவன் வந்து அடிச்சுட்டு ஓடிடுவான். ஆல்ரெடி தெரியல என்னமோ சுத்திட்டு இருக்கான். பொண்ணு சுத்தலாம் கிடையாது, இவன் கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் vlog பார்த்ததே தெரியும். அவனை சொல்லதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். போய் இவனுக்கு போய் கட்டி வைக்க தேவையா? என்னை பார்த்து இப்படி யாரும் சொல்ல மாட்டாங்கடா உன்னை தவிர. ஸோ சரி, ஓகே, இதை நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, பை பை. எது மை வையா? ஓ ஒய்ஃபா? ஓ ஒய்ஃபுக்கு இதில் மெசேஜ் சொல்கிறேன். சரி, ஓகே, பை பை. பீஸா வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பிடிக்கலான்னு பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொடையை பிடிச்சி கொடைகளை தள்ளிட்டு போகுது. பீச் தள்ளமான அவசியமா ஒரு எதுவோ போயிட்டு இருக்கான் இங்கே. என் கொடையை நான் மறைச்சிதுடா. ஓகே, இப்போ ஃபோன் மட்டும் தனியாக நனைஞ்சிக்கிட்டு இருக்கு மழையில். பட் யா, எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். ஓகே, அது ஸ்லோ ஆயிடுச்சு மழை லைட்டாக. நாங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ஓடி தான். இப்போ தான் மேப்பில் செக் பண்ணோம், 40H பிடிச்சி
திருப்பி திருவண்ணாமலை இறங்குமா அங்கே நாங்கள் செவன் ஹில்ஸ் பிடிச்சி போனோம். ஸோ சிம்பிள். ஸோ பார்ப்போம். இது வரைக்கும் நாங்கள் போனதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் எவ்வளோடா 40 ஈச். 40 ஈச். என்ன அவன் வந்து பஸ்ஸுக்கு கொடுத்தான், அப்புறம் கான் வாங்கினான், அதெல்லாம் எப்படி கொடுத்துருவேன் எச்சக்கலை. சரி ஓகே. இப்போ எப்படின்னா 40 80 ஓகே. இப்போ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. ஸோ அதை பார்த்துருப்போம். ப்ளஸ் ஆல்சோ சைடு எவ்வளோ வாங்கினா கான் 30க்கு வாங்கினா கான். ஸோ வந்ததுக்கு மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன்டா 80 + 30 110 செலவு பண்ணியிருக்கோம் பீச்சுக்கு வந்ததுக்கு மட்டும். ஓகே. டேய் கொடை தண்ணி வச்சிட்டேன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் வந்து. ஓகே லைக் ஷேர் எதை எடுத்துக்கலாம் 7 Hல், பட் வி சூஸ் டு வாக். ஸோ யூஸ்வலாக வாக் பண்ணுறேன், எவ்வளோ ரொம்ப தூரம் வாக் பண்ணுவோம். ஆனால் இப்போ இங்கே வாக் பண்ணி வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதோட இந்த சீரீஸில் இந்த வீடியோ வந்து முடியுது. சரி ஓகே, எதாவது சொல்லுமா கடைசியாக இந்த வீடியோவில்? கடைசியாக சொல்கிறதுக்கு என்னென்னா, எனக்கு நாங்கள் போன பஸ் வந்து ஆக்சுவலாக வந்து உங்கள்கிட்ட வந்து யூ டு நாட் ஹாவ் யோர் பர்சனல் டிரான்ஸ்போர்ட் தென் இட் இஸ் ஓகே, இட் இஸ் ஃபைன். மற்றபடி நீங்கள் வந்து பர்சனல் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் அதே தான், பட் உங்கள் பர்சனல் டிரான்ஸ்போர்ட்டில் டைம் மிச்சமாகும். மற்றபடி வந்து ஓகே தான். பட் மிடில் கிளாஸ்க்கு கீழே இருக்கீங்கன்னா இட்ஸ் ஓகே. நீங்கள் என்ன பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி ஏறி இறங்கி போகிற மாதிரி இருக்குது. இது உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை வண்டி இல்லைன்னா ஓகே தான். இதில் பெஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் Chennai and you don't have any problem of time, then it is not a problem. You can take the bus. நம்ம ஏதோ ஒரு ஹரியில் இருந்தீங்க, கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது அப்படின்னா you cannot go for public transport. ஆமாம். ஸோ அது இருக்குது. ஸோ லைக் டைம் உங்களுக்கு இருக்குது, சுற்றி பார்க்கலாம், பொறுமையாக இருக்கணும்னா ஓகே ஃபைன், பஸ் எடுத்து போகலாம் வரலாம். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. ஸோ வீடு போய் இது பண்ண போகிறதில்ல, அதனால் நாங்கள் வந்து சும்மா உட்காந்துருந்தோம். பஸ்ஸில் ஏசி கிடையாது. ஸோ வெயில் டைமில் நீங்கள் போகிறீங்கன்னா டெட்டு தான். இட்ஸ் நாட் ப்ரிஃபரபிள். இப்போ கூட லைக் வார்மாக தான் இருந்துச்சு. லைக் இப்போ மழை பெஞ்சு எல்லாமே இருந்தது, அது கூட கொஞ்சம் லைக் குளிர்ச்சுன்னு சொல்ல முடியாது, பட் லைக் கொஞ்சம் ஸ்வெட்டியாக ஃபீல் பண்ணேன். பட் யா, அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இன்கேஸ் இப்போ பஸ்ஸுக்கு பதிலாக பைக்கில் போகிறோம் அப்படின்னா நாங்கள் நேரம் அவங்க போயிட்டு வீட்டுக்கே போயிருப்போம். நாங்கள் போய் அடுத்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் அதையும் நாங்கள் வந்து அந்த we had to walk some distance to reach the beach and as well as to reach the bus station itself. ஸோ நீங்கள் வந்து ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் ஃபைன். கவர்மெண்ட் இஸ் மேக்கிங் சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இவன் டிஎம்கே காரன் அப்படி தான் சொல்லுவான். ஸ்டாலின் சொல்லுவான். ஸோ ஓகே, பை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ எடுத்தேன்னா அதை போடுறேன். வீட்டுக்கு போய்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணோம். இதோட முடிஞ்சு. ஓகே, பை. ஓகே, அந்த டைம் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருப்பேன். இது எப்படி இருக்கணும்? இப்போ வந்து தெரியாமல் மீசியை தூக்கி விட்டான், நெக்ஸ்ட் டைம் மறந்துருக்கோம். ஸோ அவன் தான் வந்து வரி பண்ணுவான், நான் வரி பண்ணிக்க மாட்டேன். இப்படி ஏதாவது சொல்லுவான், ஆனால் வரி பண்ணதான் பேசுகிறான். சரி ஓகே, பை.